الرجيم بسم الله الرحمن الرحيم ربي هب لي من الصالحين صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم إذا مات الإنسان انقطع عمله إلا من ثلاثة: صدقة جارية أو ولد صالح يدعو له أو علم ينتفع به أو كما قال عليه الصلاة والتسليم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر جيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குவோமாக. ஸலாத்தும் ஸலாமும் ஹஸரத் சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், இமாம்கள், இன்று உலகத்திலே பல்வேறு பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாய மக்கள், குறிப்பாக கிளியனூர் ஜாமியா ரௌதத்து சாலிஹாத் மகளிர் அரபிக் கல்லூரியில் நடைபெறக்கூடிய சிறப்பான இந்த பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொண்டிருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நீங்கா நிலவட்டுமாகுக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நோயற்ற வாழ்வையும் குன்றாத மன நிம்மதியையும் சம்பூர்ணமான ஈமானிய பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய இந்த விழாவின் தலைவர், மதரசாவின் தலைவர் ஹாஜி எஸ்.ஏ. ஹாஜா நஜ்முத்தீன் அண்ணன் அவர்களே, மதரசாவினுடைய நிர்வாக பெருமக்களே, கிளியனூர் மற்றும் இறந்தங்குடியினுடைய நாட்டாண்மை பஞ்சாயத் ஜமாத்தார்களே, மதரசாவினுடைய முதல்வர் ஃபஹ்ருத்தீன் அலி ஹஸ்ரத் ஃபைசி பெருந்தகை அவர்களே, ரஹ்மானியா அரபிக் கல்லூரியினுடைய செயல் முதல்வர் உள்ளிட்ட உஸ்தாத்மார்களே, ரௌதத்து சாலிஹாத் அரபிக் கல்லூரியினுடைய ஆசிரியைகளே, மாணவ கண்மணிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு அருமையான வாய்ப்பை இந்த ஊருக்கு வழங்கி இருக்கிறார். எனக்கு முன்னர் பேசிய உலமாக்கள் எல்லோருமே மிகச் சிறப்பான முறையில் மார்க்க கல்வியின் அவசியம் குறித்தும் அதனுடைய மகத்துவம் குறித்தும் ஆலிமாக்களுடைய சிறப்புகள் குறித்தும் மிக தெளிவான கருத்துக்களை நமக்கு முன்னால் வைத்தார். அல்ஹம்துலில்லாஹ், நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிற ஒரு செய்திதான், பெண்களுடைய மடிதான் உங்களுடைய ஆரம்ப பள்ளிக்கூடம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தாய்மார்கள்தான் குழந்தைகளை சிறப்பான முறையிலே வளர்த்தெடுப்பதற்கும் வார்த்தெடுப்பதற்கும் தகுதி மிக்கவர்கள். அவர்களுடைய மடியிலே குழந்தைகள் தவழ்கிற காரணத்தினால் அவர்களுக்குத்தான் நிறைய பொறுப்பு இருக்கிறது என்பதை பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
அப்படியானால் என்ன பொருள்? ஒவ்வொரு பெண்ணும் ஆசிரியையாக இருப்பதற்கும் ஒழுக்கம் கற்பிப்பதற்கும் தகுதி உள்ளவராக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அதற்கு பொருள். நீங்க தான் ஆரம்ப பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டா ஒண்ணுமே தெரியாத ஒரு முட்டாள் பிள்ளைகிட்ட போய் குழந்தைய கொடுத்தா அது எப்படி வளர்க்கும்? அதுக்கு ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. அப்ப பெண்களுக்கு மிகச்சிறந்த அறிவையும் ஆற்றலையும் கல்வியையும் நேர்த்தியான ஒழுக்க விழுமியங்களையும் போதிக்க வேண்டும் என்பதை பூமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழுத்தமாக இதிலே பதிவு செய்திருக்கிறார். குழந்தை வளர்ப்பு, குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும்? குழந்தைய பெற்றெடுத்ததுக்கு அப்புறத்துல இருந்து அந்த வளர்க்கிறதுங்கிறது தொடங்கல. குழந்தைக்கான தாய்மையை அடைவதற்கு முன்னர் இருந்தே அது தொடங்குகிறது. ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய குழந்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதை வருங்காலத்தில் பெற்றோராக அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நபிமார்கள் நமக்கு போதித்திருக்கிறார். குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு வசனம் இப்படி வருகிறது, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், அல்லாஹ்வே எனக்கு சாலிஹான குழந்தையை கொடு என்று துஆ கேட்டிருக்கிறார். நாம் அப்படித்தான் கேட்கணும். குழந்தை என்பது ஒரு பெரிய வரம், அல்லாஹ் கொடுத்திருக்கிற செல்வம். ஒரு கண்ணோட்டத்திலே பார்த்தால் கல்வி செல்வத்தை விட பொருளாதார செல்வத்தை விட குழந்தை செல்வம் பெரிய செல்வம். ஏன் தெரியுமா? கல்வியை பெற்றவர்களை எல்லா வளமும் பெற்றவர்கள் என்று எவரும் சொல்வதில்லை. செல்வத்தை பெற்றவர்களை எல்லா வளமும் பெற்றவர்கள் என்று எவரும் சொல்வதில்லை. ஆனால் குழந்தையை பெற்றவர்களை எல்லா வளமும் பெற்றவர்கள் பெற்றோர்கள் என்று சொல்கிறோம். இந்த கண்ணோட்டத்திலே பார்த்தால் குழந்தை செல்வம் என்பது பெரிய செல்வம். அத இல்லாதவங்கள்ட்ட போய் கேட்டு பார்த்தா தான் தெரியும். கல்யாணம் முடிச்ச உடனே 10 மாசத்துல ரிலீஸ் ஆகிட்டாருன்னு அதை பத்தி தெரியாது. அது இல்லாம எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு எவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேட்டு பார்த்தா அந்த குழந்தையினுடைய அருமை புரியும். ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய பாக்கியமாக இந்த குழந்தை செல்வத்தை தந்திருக்கிறான். அது ஒரு மிகப்பெரிய நிஅமத். அதை விட பெரிய நிஅமத் என்ன தெரியுமா? அந்த குழந்தை தருதலையாக ஆயிராம சாலிகாக ஆகணும். எத்தனை பேர் குழந்தையை பெற்றுட்டு கண்ணீர் வடிக்கிறான் தெரியுமா? எனக்கு 3 ஆம்பளை பிள்ளை, எனக்கு 3 பொம்பளை பிள்ளை எல்லாம் இருக்கிறாங்க, அஜர்த்து என்ன செய்யறது? நேரத்துக்கு எனக்கு ஒண்ணும் கிடைக்க மாட்டேன், வீட்டுல சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் கிடைக்கிறது இல்லையே. திண்ணையில ஒரு கட்டில போட்டு என்னை வெளியே அனுப்பிடுறாங்களா. 50 வருஷம் நான் பயணத்துல இருந்தேன், எல்லாம் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்தேன், இப்ப மூலையில முடக்கிட்டாங்களே. எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க தெரியுமா? எனவே குழந்தை செல்வம் என்பது எவ்வளவு உயர்ந்த பாக்கியமோ அதை விட சாலிகான குழந்தை என்பது பெரிய பாக்கியம். அதனால் தான் நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிற போது எனக்கு குழந்தையை கொடு என்று மாத்திரம் கேட்கவில்லை, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், சாலிகான குழந்தையை கொடு, நல்ல குழந்தையை கொடு, ஷரீயத்தின்படி வாழக்கூடிய குழந்தையை கொடு, எனக்கு கண்குளிர்ச்சியான குழந்தையை கொடு, வயதிலே மூத்தவர்களை பெரியவர்களை மதிக்கிற குழந்தையை கொடு, மாமியாரை மாமனாரை கண்ணியப்படுத்தக்கூடிய குழந்தையை கொடு. அத்தனை அர்த்தங்களும் அதிலே உண்டு. கல்லூரியின் முதல்வர்கள் விவரித்தது போல சாலிஹீன் என்ற வார்த்தைக்கும் பரக்கத் என்ற வார்த்தைக்கும் மார்க்கத்திலே ஒற்றை வார்த்தையில் அர்த்தம் சொல்ல முடியாது. அபரிவிதமான அர்த்தங்களை கொண்ட வார்த்தை. அந்த வார்த்தையை சொல்லி துஆ செய்ய வேண்டும் என்று நமக்கு குர்ஆன் சொல்கிறது. அந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், ரப்பே எனக்கு பிறக்க போகிற குழந்தை சாலிகாக ஆக வேண்டும், நல்ல குழந்தையாக இருக்க வேண்டும். எல்லா நபிமார்களும் இப்படித்தான் கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவைத்தான் நான் உங்களுக்கு முன்னால் பதிவு செய்தேன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ குர்ஆனிலே வருகிறது, ஃபஹப்லி மின் லதுன்க வலியா யரிசுனி வ யரிசு மின் ஆலி யாக்கூப். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், ஃபஹப்லி மின் லதுன்க வலியா,
எனக்கு ஒரு வாரிசை கொடு. அந்த வாரிசு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? யரிசுனி மின் ஆலி யாக்கூப், யரிசுனி வ யரிசு மின் ஆலி யாக்கூப், எனக்கும் அவர் வாரிசாக வர வேண்டும், யாக்கூபின் சந்ததிகளுக்கும் வாரிசாக வர வேண்டும். நுபுவத்துடைய கல்வியை தாங்கிய குழந்தையாக எனக்கு குழந்தை கொடு, குழந்தை வரம் கொடு என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார். குழந்தை என்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் சிறந்த குழந்தைகளாக ஆக வேண்டும் என்பதுதான். மார்க்க பற்றுள்ள குழந்தைகளாக ஆக வேண்டும் என்பதுதான். அதைத்தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுடைய மதரசாக்கள் செய்து கொண்டிருக்கிறது. பெற்றவர்களாக இருப்பவர்கள் குழந்தையை பெற்றெடுத்து விட்டார்கள் என்றால் அவர்களை பக்குவப்படுத்தி உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிற பாக்கியத்தை மதரசாக்கள் செய்கிறது. ஹதீஸிலே வருகிறது, ஒரு குடும்பத்திற்கு ரப்புல் ஆலமீன் ஒரு குழந்தையை கொடுக்கிறான் என்றால், அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, குழந்தையை கொடுக்கிறான் என்று சொன்னால் அதை விட பெரிய வரம் வேறொன்றும் இல்லை. எந்த அளவுக்கு தெரியுமா? ஒரு ரிவாயத்திலே வருகிறது, அந்த குழந்தை சாலிகான குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தை விடுகிற ஒவ்வொரு மூச்சுக்கும் ரப்புல் ஆலமீன் 2 நன்மைகளை பெற்றோருக்கு தருகிறார். ஒரு தடவை மூச்சை இழுக்கணும், இன்னொரு தடவை மூச்சை வெளியே விடணும், உள்ள போனது வெளியே வராம இருந்தா மூச்சு. இது மாதிரி ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மூச்சிலும் 2 நன்மைகளை பெற்றோருக்கு தருகிறான். அந்த குழந்தை சாலிகாக இருக்க வேண்டும், கண்ணியமானவராக இருக்க வேண்டும், உயர்ந்த பண்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது அனைத்தையும் மதரசாக்கள் அந்த குழந்தைகளை உருவாக்குகிறது. குழந்தை பெறுவதற்கு முன்னர் இருந்தே என்னுடைய குழந்தை எப்படி வர வேண்டும் என்ற பிரார்த்தனையை பெற்றோர்கள் துவங்க வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு சொல்கிறது. நமக்கு வரலாறு தெரியும். அந்த குழந்தைகளை ஒவ்வொரு நிமிடமும் கவனித்து கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கிறது. பைத்துல் முகத்தஸ் தெரியுமா உங்களுக்கெல்லாம்? ஜெருசலத்தில் இருக்கல பைத்துல் முகத்தஸ். அந்த பைத்துல் முகத்தஸினுடைய அறங்காவலராக இம்ரான் ஒருத்தர் இருந்தார். யாருங்க பேர் என்னங்க? இம்ரான். பைத்துல் முகத்தஸினுடைய அறங்காவலர். அவர் இறந்து போயிட்டார், திடீர்னு இறந்து போயிட்டார். அவருக்கு ஒரு குழந்தை மரியம்னு பேர். அல்லாஹ் குர்ஆனில் இதை பதிவு செய்கிறார். பைத்துல் முகத்தஸுடைய அறங்காவலர் இம்ரான் வஃபாத் ஆயிட்டாரு, குழந்தை மரியம் இருக்கு. இந்த குழந்தையை யார் பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லி அங்க பேச்சு. ஒரு பெரிய மனிதர், நல்ல மனிதர், சாலிகான மனிதர், பெண் குழந்தையை விட்டுட்டு மூத்தாயிட்டாரு. நம்ம பேசிக்குவோம்ல, நம்ம குடும்பங்கள்ல, நம்ம சொந்த பந்தங்கள்ல ஏதாவது ஒன்று ஏற்பட்டா நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்னு யோசிப்போம்ல. ஆனா அங்க என்ன தெரியுமா நடந்துச்சு? அந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு எல்லாமே போட்டி போட்டாங்க, ஆளுக்காள் போட்டி போட்டாங்க. நான் வளர்க்குறேன், நான் வளர்க்குறேன். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய பைத்துல் முகத்தஸினுடைய அறங்காவலரின் குழந்தை. அந்த போட்டி போட்டவங்கள்ல நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் வளர்க்குறேன்னா. அவங்க சொந்தக்காரன், இம்ரானுக்கு சொந்தக்காரரும். யாரும் ஒத்துக்கல. கடைசியில் அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு நடந்து ஒரு போட்டி ஒன்று வச்சாங்க. ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நதியிலே இரும்பிலான எழுதுகோலை தூக்கி போட வேண்டும். இரும்பு பேனாவை தூக்கி போடணும். இரும்பு பேனாவை தண்ணியில போட்டா என்னங்க செய்யும்? எல்லாமே உள்ளதானே போகும். ஆனா அந்த போட்டி வித்தியாசமா இருந்துச்சு. யாருடைய பேனா மிதந்து கொண்டிருக்கிறதோ அவர் அந்த குழந்தையை வளர்க்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. கண்டிப்பா தெரியும் யார் பேனாவும் மிதக்காதுன்னு. அல்லாஹுடைய நாட்டம் பாருங்க. எல்லாரும் தூக்கி போட்டாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தூக்கி போட்டாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பேனா மாத்திரம் இரும்பு பேனா, பிளாஸ்டிக் மாதிரி மிதந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்ப அல்லாஹுடைய முடிவு வந்துருச்சு. அந்த மரியம்ங்கிற குழந்தைய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான் வளர்த்தாங்க. பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலுக்கு பின்னால, மெஹ்ராபுக்கு பின்னால ஒரு அறை ஏற்படுத்தி அந்த அறையிலே வைத்தார். பெண் குழந்தை, தந்தை இழந்த குழந்தை, பாதுகாக்கப்பட வேண்டிய குழந்தை, இத்தனை போட்டிகளுக்கு மத்தியிலே பொறுப்பேற்றிருக்கக்கூடிய குழந்தை. அந்த குழந்தைக்கு தேவையான உணவுகளை எல்லாம் அங்கே கொண்டு வந்து கொடுத்தாங்க. வெளியே போறப்ப கதவை பூட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வெளியே போயிட்டு திரும்ப வந்து பார்த்து ரூமை திறந்து பார்த்தா, அல்லாஹு அக்பர், உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காத அற்புதமான கனிகள் அங்கே இருந்தது. சீசரே இல்லாத பழங்கள் அங்கே இருந்தது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், அன்னாலகி ஹாதா, குழந்தை மரியமே, அன்னாலகி ஹாதா, உனக்கு எங்கிருந்துமா இது கிடைத்தது?
யாரு கொண்டு வந்து கொடுத்தா? நான் எல்லாத்தையும் பூட்டி வச்சுட்டு போனேன். எந்த ஊர்லயும் கிடைக்காத பழம், சீசன்ல இல்லாத பழம் உனக்கு எப்படிமா கிடைத்தது? குழந்தை மரியம் பேசினார்கள். قالت هو من عند الله قالت هو من عند الله இது என் அல்லாஹ் கொடுத்த பழம் என்று சொன்னார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நபி தானே, அவங்களுக்கு தெரியும் இது அல்லாஹ்விடம் இருந்து வந்திருக்கிறது, சூரத்திலே இருந்து வந்திருக்கிறது, அவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் தான் வளர்க்கிற குழந்தை, தன் பொறுப்பில் இருக்கிற குழந்தை இறையச்சத்தோடு வாழ்கிறதா என்பதை அவ்வப்போது பரீட்சித்துக் கொண்டே இருந்தார்கள். பெற்றோர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும். என் குழந்தை, என் பிள்ளைலாம் தப்பு செய்யாது, தயவு செய்து அந்த எண்ணத்தை விட்டுருங்க. நான் எந்த குழந்தையும் குறை சொல்லல. இருந்தாலும் குழந்தைகளுடைய ஆக்கங்களிலே, குழந்தைகளுடைய அசைவுகளிலே, அமைதிகளிலே கவனத்தோடு பெற்றோர் இருக்க வேண்டும். அதனாலதான் அவங்க விடுற 2 மூச்சுக்கு, ஒவ்வொரு மூச்சுக்கும் 2 நன்மை எல்லாம் தருகிறாங்க. சும்மா நம்ம பாட்டுக்கு பெத்தோம் போட்டோம் அப்படின்னு போய்கிட்டு இருக்க கூடாது. அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளிலும், செயல்பாடுகளிலும், சிந்தனைகளிலும் நம்முடைய ஊடுருவல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அதை செய்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுக்க போகிற மிகப்பெரிய புண்ணியவதி அல்லவா அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய உள்ளத்திலே தக்வா இல்லாமலா இருக்கும், இறையச்சம் இல்லாமலா இருக்கும். ஆனாலும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பரிசோதித்து பார்த்தார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய எல்லா நிலைப்பாடுகளிலும் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றார்கள். பெண் குழந்தைகள் என்பவர்கள் எவ்வளவு நிலையில் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற தெளிவான படிப்பினை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு வீட்டுல ஹம்லா, குழந்தை பேறு ஏற்படுவதற்கான சூழ்நிலையில் ஒரு தாய் உருவாகிவிட்டார் என்று சொன்னால், குர்ஆன் ஷரீஃபிலே வருகிறது, அவர்கள் ஓத வேண்டிய துஆ என்ன தெரியுமா? ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா, ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா. இந்த துஆவை திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டிருந்தால் தஃப்சீரிலே எழுதி இருக்கிறார்கள், அவர்களுக்கு பிறக்கிற குழந்தை சாலிஹான குழந்தையாக பிறக்கும். நான் எதுக்கு தெரியுமா இதெல்லாம் சொல்ல வர்றேன்? குழந்தை பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு கல்வியை கொடுக்கிறது, ஒழுக்கத்தை கொடுக்கிறது, கண்காணிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், குழந்தை பெறுவதற்கு முன்னரே அந்த தாய் தன்னை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய தாயாக இருக்க வேண்டும். அந்த தகுதியை உருவாக்கி கொள்ளக்கூடிய தாயாக இருக்க வேண்டும். அது மாதிரி ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் பெண்கள் மதரசாக்களிலே அந்த குழந்தைகளை அமர வைத்து என்ன துஆ ஓத வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வாழ்வியல் நெறிமுறைகள் என்ன என்பதை ஒவ்வொரு கட்டம் கட்டமாக போதித்துக் கொண்டே இருக்கிறார். குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தையை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம், பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம், குழந்தையினுடைய எல்லா செயல்பாடுகளையும் கவனம் செய்யணும். எவ்வளவு பெரிய குடும்பமா இருந்தாலும் சரி, தன்னுடைய குழந்தையினுடைய சிந்தனைகளிலே நான் செத்து போகிற வரை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். நான் மரணமாகிற வரை என் குழந்தையை பற்றிய சிந்தனை எனக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு செய்தி வருகிறது, ஒரு வரலாறு வருகிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கடைசி நேரத்தை ஏற்படுத்தினான். மரண தருவாயினுடைய நேரம் நெருங்கிவிட்டது. என்ன தெரியுமா செஞ்சாங்க? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபி எல்லா குழந்தைகளையும் கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. எல்லாத்தையும் உட்கார வச்சு அவங்க கேட்டாங்க, மா தஅபுதூன மின் பஅதி, நான் இருக்கிற வரைக்கும் நீங்க எல்லாம் ஒழுங்கா இருந்தீங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, மா தஅபுதூன மின் பஅதி, நான் இறந்து போய் விட்டால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று கேட்டார். நபிமார்களுடைய குழந்தை வேற யாரையுமா வழங்கும்? எல்லாம் சொன்னாங்க, உங்களையும் உங்களுடைய ரப்பையும் நம்முடைய மூதாதையர்களான நபிமார்களுடைய ரப்பையும் தான் நாங்கள் வணங்குவோம் அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தைகளும் பதில் சொன்னாங்க. அப்ப என்ன தெரியுது? குழந்தைகளுடைய செயல்பாடுகளிலே ஒவ்வொரு விஷயத்திலும், ஒவ்வொரு நிமிடத்திலும் தான் இறந்து போகிற வரை அந்த குழந்தையை பற்றிய சிந்தனை நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும், உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரமல்ல, பல நபிமார்களுடைய வரலாறு குர்ஆன் ஷரீஃபிலே வருகிறது. 5 வயசு 6 வயசு குழந்தையா இருக்கும் போதே அந்த குழந்தைக்கு ஒரு துஆ சொல்லி கொடுக்கணுமா. குர்ஆனிலே வருகிறது, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي, ரப்பே என்னையும் என் சந்ததியையும்
தொழுகை உள்ள குழந்தையாக ஆக்கு என்று 5 வயசு குழந்தையா இருக்கிறப்ப சொல்லிக் கொடுக்கணும். ஒரு 20 வயசுல கல்யாணம் முடிக்கிறோம் வைங்க பெண் குழந்தைகளுக்கு. இப்ப 5 வயசுல இருந்து இந்த துவாவை சொல்லி கொடுத்தா அந்த குழந்தை எத்தனை வருஷமா ஓதும்? ஒரு 15 வருஷமா 5 வக்து தொழுகைக்கு பின்னால எல்லா துவாவையும் ஓதிக்கிட்டே இருக்கும். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي என்னையும் என்னுடைய சந்ததியையும் தொழுகை உள்ளவர்களாக ஆக்கு என்று ஒரு 15 வருஷம். ஒரு ஆம்பளை பையனா இருந்தா ஒரு 20 வருஷம் 25 வருஷம் ஓதுவான். ஓதி 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 அல்லாஹ்ட்ட கேட்டு கேட்டு குழந்தை பெறுவதற்கு முன்னரே நம்முடைய குழந்தைகளை சாலிகான குழந்தைகளாக உருவாக்க வேண்டும், மிகச்சிறந்த குழந்தைகளாக உருவாக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டால் நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், நானும் தான் நிறைய கேட்கிறேன், ஒன்னும் நடக்க மாட்டேங்குது, ஒண்ணுமே பலிக்கிற மாதிரி தெரியலையே, ஒண்ணுமே கிடைக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறோம். அது ரொம்ப தப்பு. எந்த துஆவையும் அல்லாஹ் மறுப்பதில்லை, எந்த துஆவையும் அல்லாஹ் மறுப்பதில்லை. ஒன்று கேட்டதை கொடுப்பான், அல்லது கேட்டதை விட சிறந்ததை கொடுப்பான், அல்லது கேட்டதற்கான நன்மையை கொடுப்பான், அல்லது கேட்டதற்காக நமக்கு வர இருக்கிற முசீபத்தை நீக்குவான். நாளில் ஒண்ணு கண்டிப்பா நடக்கும், ஏதாவது ஒண்ணு நடக்கும். அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியது நம்முடைய வேலை. என்னுடைய குழந்தையை சிறந்த குழந்தையாக ஆக்கு, உயர்ந்த குழந்தையாக ஆக்கு, அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்னுடைய குடும்பம் சிறந்த குடும்பமாக ஆக வேண்டும், என்னுடைய சந்ததி எனக்கு கண்குளிர்ச்சியான சந்ததியாக ஆக வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். குர்ஆனிலே பல துஆக்களை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். ஏன் தெரியுமா? குழந்தைகளை பற்றி நாம் கவனம் செலுத்தாமல் இருந்தால், குழந்தைகளுடைய சூழ்நிலையை பற்றி நாம் கவனம் செலுத்தாமல் இருந்தால் இந்த உலகத்துல மட்டும் நம்மளை நடுத்தருவில் விட்டுருவாங்கன்னு நினைக்காதீங்க. நாளைக்கு மறுமையில நமக்கு மிகப்பெரிய எதிரியா அவங்க தான் வந்து நிற்பாங்க. உலகத்துல மட்டும் நம்மளை நடுத்தருவில் விட்டுருவாங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம குழந்தைகளை சரியா பராமரிக்கலன்னா இந்த குழந்தைகள் தான் நாளைக்கு மறுமையிலே நமக்கு எதிரியாக நிற்பார்கள். குர்ஆனிலே வருகிறது, ரப்பனா இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபரானா ஃபஅضلونا السبيل ரப்பனா ஆதிஹிம் ضعفين من العذاب. ரப்பே, இவங்க தான் எங்க அத்தா, இவங்க தான் எங்க அம்மா, நான் இன்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன், அவங்களுக்கு எல்லாமே தெரியும், பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தாங்க. உண்மையிலேயே நான் பண்ண தப்புக்கு நீ எனக்கு தண்டனை தரதா இருந்தா நான் ஏத்துக்கிறேன், எனக்கு ஒரு தண்டனை கொடு, இவர்களுக்கு ஆத்திஹிம் ضعفين من العذاب 2 தண்டனையை கொடு என்று ஒவ்வொரு குழந்தையும் கேட்கும். எவ்வளவு பெரிய அவலம் பாருங்க, எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க. இந்த உலகத்துல நஷ்டமானா கூட 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் 100 வருஷம் எப்படியோ வாழ்ந்து மடிந்து போய்விடலாம். ஆனால் நாளை மறுமையிலே நம்முடைய உறுப்புகள் நமக்கு எதிராக சாட்சி சொல்வதை போல நம்முடைய குழந்தைகள் வந்து சாட்சி சொல்லிவிட்டால், நம்மை அவமானப்படுத்தி விட்டால், நம்மை கேவலப்படுத்தி விட்டால் அதை விட நஷ்டம் இந்த உலகத்தில் வேறொன்றும் கிடையாது. பெரியவங்களாக இருக்கிறவங்க தன்னுடைய குழந்தைகளை எந்த அளவு கண்காணிப்போடு இருக்க வேண்டும், குழந்தைகளுக்காக துஆ செய்ய வேண்டும் என்பதை நபிமார்கள், நாதாக்கள், வலிமார்கள் அத்தனை பேரும் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. வரலாற்றில் ஒரு செய்தி வருகிறது. நுஅமான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். பேர் என்னங்க? நுஅமான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த இடையில ஏன் கேட்கிறேன்னா, கொஞ்சம் அங்கங்க திருப்பி அங்கங்க பேசுற மாதிரி தெரியுது. அங்க ஒரு தனி பயான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அந்த பயான்ல இருந்து கொஞ்சம் கவனத்தை மாத்துறதுக்கு தான் இடையில ஒரு கேள்வி. நீங்க பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கறது இல்லை, சும்மா கேள்வி மட்டும்தான். கொஞ்சம் அமைதியா திரும்பி பார்த்துட்டா போதும். நுஅமான் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு மகன் ஒருத்தர் சாபித். கல்யாணம் முடிச்சிட்டாங்க. சாபித்துக்கு குழந்தை இல்லை. நுஅமான் தன்னுடைய மகன் சாபித்தை அழைத்து கொண்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. அலி ரலியல்லாஹுடைய காலத்துல உள்ள செய்தி. அலி ரலியல்லாஹு தெரியும்ல, இஸ்லாத்தினுடைய 7வது கலீஃபா தானே, 4வது கலீஃபா. 7ன்னா ஆமான் தலையாடுறீங்க, 4வது கலீஃபா. நுஅமான் தன்னுடைய மகன் சாபித்தை அழைத்து கொண்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. கலீஃபா அவர்களே, என் மகன் சாபித் இவருக்கு குழந்தை இல்லை, துஆ செய்யுங்க. நம்ம செய்வோம்ல, ஊர்ல பெரியவங்க அஜத்மாருங்க அவங்கள்ட்ட துஆ செய்யுங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கதை நடந்துச்சு. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த சாபித்தை உட்கார வச்சு அவருடைய தலையில கை வச்சு அவருக்காக நீண்ட நேரம் துஆ செஞ்சாங்க. என்ன துஆ செஞ்சாங்கன்னு வாசகம் வரலாறுல வரல.
நிறைய நேரம் துவா செஞ்சாங்க. நுஅமான் தன்னுடைய மகனை கூட்டிட்டு போயிட்டார் சாபித். கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அந்த சாபித்துக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அழகான ஆண் குழந்தை. அந்த சாபித்து குழந்தைக்கு பேர் வச்சார். என்ன பேர் வச்சார் தெரியுமா? தன்னுடைய அத்தா பேர் நுஅமான் தானே, அதே பேரை தன்னுடைய மகனுக்கு வச்சார். நுஅமான் அப்படின்னு பேர் வச்சார். அப்போ நுஅமான் இப்னு சாபித் இப்னு நுஅமான். சரியா புரிஞ்சுதா? முதல்ல உள்ள பெரியவர் நுஅமான் தன்னுடைய மகன் சாபித்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் உட்கார வச்சு துவா செய்ய சொன்னாங்க. துவா செஞ்ச உடனே அதனுடைய பிறகு அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த அழகான ஆண் குழந்தைக்கு நுஅமான்னு பேர் வச்சார். பொதுவாக அத்தா பேரை வைப்பாங்கல்ல, அது தமிழ் கலாச்சாரமும் அப்படித்தான். நம்ம பேரன் சொல்ற பாருங்க, பேரன். பேரன் அப்படின்னா தெரியுமா அர்த்தம்? பேரன் அப்படிங்கிற அர்த்தம். நம்ம அத்தாவுடைய பெயரை கொண்டவன் அப்படிங்கிற அர்த்தம். ஆனா இன்னைக்கெல்லாம் அத்தா பேர்லாம் வைக்கிறது இல்லை, வேற ஏதோ டிசைனா பேர் வச்சுட்டு போறாங்க, அது தனி கதை. ஆனா சாபித்து தன்னுடைய மகனுக்கு நுஅமான்னு தன்னுடைய அத்தா பேரை வச்சார். இந்த நுஅமான் இப்னு சாபித் இருக்கிறாங்களே, இவங்க யார் தெரியுமா? இவர்கள் தான் ஹிஜ்ரி 80 பிறந்து 150 வஃபாத்தான இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இன்னைக்கு ஹனஃபி மத்ஹப் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் சட்டங்களை ஆய்வு செய்து தந்த பெருமேதை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் அந்த நுஅமான் இப்னு சாபித். இந்த அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படி பிறந்தார்கள் தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய துஆவின் மூலமாக பிறந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ற துஆவின் மூலமாக பிறந்தார்கள். அத்தனை தரீகாக்களின் அத்தனை ஷேഖുமார்களின் மூலகர்த்தாவாக இருக்கக்கூடிய சய்யிதுனா அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு எந்த சாபித்தின் தலையில் கை வைத்து துஆ செய்தார்களோ அதனுடைய வெளிப்பாடு நுஅமான் பிறந்தார். அவர்கள்தான் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று உலக மக்களால் போற்றப்படுகிறார். இன்று குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து எடுத்த பெரும் அறிஞர்கள் அத்தனை பேருக்கும் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் தலைவர். அல் ஃபுகஹாஉ இயாலு அபீ ஹனீஃபா, அல் ஃபுகஹாஉ இயாலு அபீ ஹனீஃபா, ஃபுகஹாக்கள் அத்தனை பேரும், மார்க்க விற்பன்னர்கள் அத்தனை பேரும் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் குடும்பம் தான் என்று சொல்கிற அளவுக்கு உயர்வையும் உச்சத்தையும் பெற்றவர்கள் நுஅமான் இப்னு சாபித். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மிகப்பெரிய இறை நேசர் சய்யிதுனா அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹுடைய துஆவின் மூலமாக கிடைத்தது. நம்முடைய சகவாசங்களை, நம்முடைய நட்புகளை, நல்லவர்களோடு நாம் சேர்ந்திருக்கிறவரை ரப்புல் ஆலமீன் நம்முடைய குடும்பங்களிலே பரக்கத் செய்வான், உயர்வை கொடுப்பான், கண்ணியத்தை கொடுப்பான். உங்களுக்கு தெரியும், வரலாற்றிலே நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்துல் அசீஸ் ஒருத்தர் இருந்தார். என்ன பேருங்க? அப்துல் அசீஸ். அவரு அடிக்கடி போய் நல்ல மனிதர்களை சந்திப்பார். பெரியோர்களை, வலிமார்களை, உயர்வானவர்களை எல்லாம் பார்த்துட்டே இருப்பார். அந்த அப்துல் அசீஸுடைய காலத்துல அபூ ஹாலிம் சூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மகான் இருந்தார். பிஷ்ருல் ஹாஃபி அப்படின்னு அவங்கள சொல்லுவாங்க. பிஷ்ருல் ஹாஃபிங்கிறதும் அபூ ஹாலிம் சூஃபிங்கிறதும் ஒரே ஆள் தான். இந்த அப்துல் அசீஸ் அவங்கள போய் பார்க்க போறாரு. அந்த அபூ ஹாலிம் சூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பசிக்குது, யாரோ ரொட்டி கொடுத்துருப்பாங்க, சாப்பிட்டுருந்தாங்க. பெரிய மகானம். இவரை பார்த்த உடனே அவன் கையில ஒரு ரொட்டி துண்டு இருந்துச்சு. சரி, இவர் ஒருத்தர் வந்துட்டாரே, பொதுவாக வந்தவங்களை கவனிக்கணும்ல. அவர் சாப்பிட்டுக்கிட்டு இந்த ரொட்டி துண்டெல்லாம் ஒரு துண்டை கையில பிச்சு கொடுத்து இதை கொண்டு போங்கண்ணா, சாப்பிடுங்கண்ணா. அப்துல் அசீஸ் அந்த ரொட்டி துண்டை வாங்கிட்டு அல்லாஹு அக்பர், அவருக்கு ஏற்பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ரொம்ப ஆனந்தமாயிட்டாரு. ஒரு மிகப்பெரிய மகானுடைய கையிலே இருந்து, இறைநேசருடைய கையிலே இருந்து ஒரு ரொட்டி துண்டு கிடைத்திருக்கிறது. இதை என்ன செய்ய வேண்டும்? பிரயோஜனமாக பயன்படுத்த வேண்டும். நேர வீட்டுக்கு போனாரு, மனைவியை கூப்பிட்டாரு. இந்த வா, நான் போனேன், அங்க உட்கார்ந்து இருந்தாங்க ஒரு மகான், எனக்கு ரொட்டி துண்டு கொடுத்தாங்க, என்ன செய்யலாம்? ஒரு மஷூரா, ஒரு ஆலோசனை. அப்படியா? அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு வழி சொல்றேன், கேட்கறீங்களா? கேட்கிறேன், அதுக்குதான் உன்கிட்ட வந்து கேட்கிறேன். உடனே அப்துல் அசீஸுடைய மனைவி சொன்னாங்க, நம்ம 2 பேரும் 3 நாள் நோன்பு வைப்போம்.
3 நாள் நோம்பு வச்சு இந்த ரொட்டி துண்டை 3ஆ பிச்சு ஒவ்வொரு நாளும் நோம்பு திறக்கும் போது ஒவ்வொரு ரொட்டி துண்டை சாப்பிட்டு நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக்கணும் துஆ செய்வோம். அதே மாதிரி கணவரும் மனைவியும் செய்தார்கள். அதற்கு பிறகு ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தான். அவர்கள்தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ். மிகப்பெரிய மகான், 2ஆம் உமர் என்று போற்றப்படக்கூடிய உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அபூ ஹாலிம் சூஃபி அவர்களுடைய துஆவின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு கிடைத்த பெருவள்ளல். எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நம்முடைய குழந்தைகளை பற்றிய சிந்தனை கருவில் ஏற்படுவதற்கு முன்னரே உருவாக வேண்டும். குழந்தை தரிப்பதற்கு முன்னரே யோசிக்க வேண்டும். அந்த சிந்தனையும் யோசனையும் பெண்களுக்கு எப்போது வரும் என்றால், அவர்கள் மார்க்க கல்வியை படித்திருந்தால் தான் வரும். மார்க்க கல்வி கூடங்களுக்கு சென்றால் தான் வரும். இது போன்ற செய்திகளையும் விஷயங்களையும் அவர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற போது நாம் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும், தக்வாவோடு வாழ வேண்டும், நம்முடைய குழந்தைகள் சிறப்பான முறையில் இருக்க வேண்டும் என்ற செய்தி சிந்தனை மதரசாக்களால் தான் ஊட்ட முடியும். 3 வருஷம் ஓதிட்டாங்க. ஓதி முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு பேப்பர்ல எழுதி நீங்க எங்கள்கிட்ட ஓதி இருக்கிறீங்கன்னு ஒரு சான்று கொடுக்கணும், அவ்வளவுதானே. அதுதான் நடக்கும். இதுக்கு உலமாக்கள்லாம் நிறைய வந்திருக்கிறாங்க, நாட்டாம பஞ்சாயத்தாளர்கள் வந்திருக்கிறாங்க, சமுதாய பிரமுகர்கள் வந்திருக்கிறாங்க, அரபிக் கல்லூரி மாணவர்கள் வந்திருக்கிறாங்க, ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்திருக்கிறீங்க, குழந்தைகள் பெரியவங்க எல்லாமே வந்திருக்கிறாங்க. இவ்வளவு பேரும் வரணுமா? அப்படியே எழுதி ஒரு பேப்பரை கையில கொடுத்தா வச்சுக்க போறாங்க. இது என்ன தேவை? வரணும். ஏன் தெரியுமா வரணும்? ஹதீஸிலே வருகிறது, அல் பரக்கத்து மஅ அகாபிரிக்கும். பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் பரக்கத்து மஅ அகாபிரிக்கும். உங்களுக்கு பரக்கத்து கிடைக்க வேண்டுமா? சமுதாயத்தில் பெரியவர்களோடு, மார்க்க அறிஞர்களோடு, சூஃபிகளோடு, ஞானிகளோடு இணைந்திருங்கள். அப்போதுதான் பரக்கத் கிடைக்கும். அந்த பரக்கத்திற்காக வேண்டித்தான் நாம் எல்லோரும் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். யாராவது ஒருவருடைய துஆவை அல்லாஹ் ஏற்க மாட்டானா? அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டானா? பட்டம் பெறக்கூடிய இந்த மாணவிகளின் வாழ்விலே வளமான சூழ்நிலையை உருவாக்குறப்பே என்று கண்ணீரோடு கதறுகிற போது, பாவம் செய்யாத பச்சிளம் குழந்தைகள் எத்தனை பேர் இங்கே இருக்கிறார்கள்? வயது முதிர்ந்தவர்கள், நரைத்த ரோகங்கள் கொண்ட பெரியவர்கள், பலகீனமானவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ரப்புல் ஆலமீன் இறங்க மாட்டானா? இறங்குவான், துஆக்களை அங்கீகரிப்பான். அதற்காகத்தான் இவ்வளவு சிரமங்கள் பட்டு செலவுகள் செய்து மகத்தான விழா. பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் பரக்கத்து மஅ அகாபிரிக்கும். பெரியவர்களோடு சேர்ந்திருங்கள், அப்போதான் பரக்கத் கிடைக்கும். பரக்கத்துன்னு சொன்னா இதை மட்டும் சொல்லி முடிச்சிடலாம். பரக்கத்து அப்படின்னா நம்ம நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. பரக்கத்துனா என்ன அர்த்தம்? குறைவான பொருள்ல நிறைவான வேலை செய்யணும், அதுக்கு பேர் தான் பரக்கத்து. அரபியில இன்னொரு வார்த்தை உண்டு, கஸ்ரத்தின். கஸ்ரத்தின்னு சொன்னா தான் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். பரக்கத்துன்னு அப்படி கிடையாது, கொஞ்சமா இருக்கும், நல்ல நிறைய வேலை செய்யும். சாதாரணமா ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். ஒருத்தருக்கு ஜுரம் வந்துருச்சு, அப்பல்ல போய் அட்மிட் பண்ணி 2 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறான். இன்னொருத்தன் உள்ளூர்ல இருக்கிற டாக்டர் போய் 500 ரூபாய் செலவு பண்றான். ஒருத்தர் 2 ரூபாய்க்கு 5 அலுப்பு மருந்து வாங்கி கஷாயம் போட்டு குடிக்கிறான், அவனுக்கு சரியா போச்சு. அப்ப எல்லாம் ஒரே ஜுரம் தான். அப்ப இந்த 2 ரூபாயில அவனுக்கு சரியாகுது பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் பரக்கத். 5 லட்சம் சம்பாதிச்சு ஒவ்வொரு மாசமும் 5000 ரூபாய் கடனானா அதுக்கு பேர் பரக்கத் இல்ல. 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் 100 ரூபாய் மிச்சமாச்சுன்னா அதுக்கு பேர் பரக்கத். அந்த பரக்கத்து பெரியவங்களோட சேர்ந்து இருக்கிறப்ப கிடைக்கும். ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு மிகப்பெரிய மகான் இருந்தார். கௌசுல் ஆலம் அவர்களுக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்தோம். அபூ ஹனீஃபா இமாம் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸுக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்தோம் ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு. அவங்கள்ட்ட போய் அவங்களுடைய மாணவர் கேட்கிறாரு, எனக்கு ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு, ஹஜ்ஜுக்கு போகணும், ஏதாவது வழி சொல்லுங்க. மாணவர்கள் உஸ்தாதர்கள் கேட்பாங்களா, துஆ செய்யுங்க. அப்படியா, ஹஜ்ஜுக்கு போகணுமா, போய் முயற்சி பண்ணு, துஆ செய்யின்ட்டாங்க. அவர் போனார், வந்தார். அவர் மிஸ்கின், பரம ஏழை, பைசா சேரல, சோத்துக்கே வழி இல்லாத மனுஷன். திரும்ப வந்தார், ஹஜ்ஜுக்கு போகணும் துஆ செய்யுங்க, ஹஜ்ஜுக்கு போகணும் துஆ செய்யுங்க. பார்த்தாங்க, இவர் விடமாட்டார் போல தெரியுது, நம்மளா தெரியுன்னு பாக்கெட்ல கை விட்டு பார்த்தாங்க, ஒரே ஒரு தீனார் இருந்துச்சு, தங்க காசு. ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அவன் எடுத்து கொடுத்து ஹஜ்ஜுக்கு போனான்.
அந்த மனுஷன் பேப்பேன்னு முடிச்சார். ஒரு தீனாரை வச்சு எங்க போய் ஹஜ்ஜுக்கு போறது? இருந்தாலும் ஷேக் சொல்லிட்டாங்க, உஸ்தாத் சொல்லிட்டாங்க, அதை வாங்கிட்டு அப்படியே போய் ரோட்ல நின்னாரு. அப்படியே ஒரு கூட்டம் அங்கிருந்து வந்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சிரமப்பட்டு அவங்க வராங்க, ஒட்டகத்துல எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே இவருக்கு சந்தோஷம், அவங்களுக்கு இவரை பார்த்த உடனே சந்தோஷம். வேகமா அந்த கூட்டம் அவரை நெருங்கி வந்தது. என்ன இங்க நிக்கிறீங்க? இல்ல ஹஜ்ஜுக்கு போகணும்னு நிக்கிறேன். அல்லாஹ் அக்பர். ஒரு ஆள் வேணும், நாங்க தேடிக்கிட்டு வந்தோம். நாங்க ஒட்டகத்துல எல்லாருமே வந்தோம். எங்க கூட்டத்துல ஒரே ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாம ஆயிடுச்சு. அவரால் அவருடைய ஒட்டகத்துல உட்கார்ந்து அவருடைய வாகனத்தை செலுத்த முடியல. அவருக்கு துணையாக அவருடைய ஒட்டகத்துல ஒண்ணா உட்கார்ந்து அவரை ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு வரணும். யாராவது ஆள் கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி துவா செஞ்சுக்கிட்டே வந்தோம். ரப்பு உங்களை கொண்டு வந்து காட்டியிருக்கிறான், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டகத்துல உட்கார வச்சு கூட்டி போயிட்டாங்க. என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஒரே ஒரு தீனார், அதை கொடுங்கன்னு வாங்கிட்டாங்க. ஹஜ்ஜுக்கு போனாங்க, எல்லா அமலும் செஞ்சாங்க. விருந்தாளியால வந்திருக்கிறாரு, எல்லா உணவுகளும் கொடுத்தாங்க, தேவையான ஜாமான்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. எல்லாம் ஹஜ்ஜு முடிஞ்ச உடனே திரும்ப கொண்டு வந்து அந்த இடத்துல இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டுட்டு, உங்க காசை நாங்க செலவு பண்ணல, நீங்க ஏதாவது நினைச்சுப்பீங்கன்னு தான் உங்கள்கிட்ட காசு வாங்கணும், இதாங்க இந்த ஒரு தீனாரை நீங்களே வச்சுக்கோங்கன்னு திரும்ப கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் அந்த ஒரு தீனாரோட ஷேக்கிட்ட வந்தார். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டேன்னார். எவ்வளவு செலவாச்சுன்னாங்க. நீங்க கொடுத்த காசை அப்படியே இருக்கு வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டாரு. இதுக்கு பேர் தான் பரக்கத். பைசா செலவில்லாமல் ரப்புல் ஆலமீன் நினைத்தால் நம்மை கொண்டு போய் உச்சத்திலே வைப்பான், கஅபாவிலே கொண்டு போய் வைப்பான். இதற்கு பேர் பரக்கத். அந்த பரக்கத் பெரியவர்களோடு, வலிமார்களோடு, ஆலிம்களோடு, சமுதாய புரவலர்களோடு நாம் இணைந்திருக்கிற போது கிடைக்கும். அதற்காக வேண்டித்தான் இவ்வளவு பெரிய ஜல்சாக்கள் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குழுமி இருக்கிற நம் எல்லோரையும் நல்லோர்களுடைய சகவாசத்திலே சேர்த்து வைப்பானாக. நம் எல்லோருக்கும் விலாயத்தை ரப்புல் ஆலமீன் நசீபாக்கி தந்தருவாராக. வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சிறப்பான ஒரு உரையை